ஒரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது அந்த காட்டுக்கே ராஜாவாக இருந்தது. தினமும் அது யாரையாவது பிடிச்சி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பயத்தால் யாருமே வெளியே வரமாட்டாங்க. சாப்பாடு கூட தேட யாரும் வர்றதில்ல. யாரையாவது பார்த்தா போதும் உடனே பிடிச்சு கொண்டு விடும். அதனால எல்லா பயம்தான் அவங்க வாழ்வின் ஒரு பாகமாயிருச்சு. நேரம் கடந்து எல்லா விலங்குகளும் மெலிந்து சக்தி இல்லாமல் போனாங்க. ஒரு நாள் எதையாவது செய்யணும்னு தீர்மானித்தாங்க. அந்த இரவு காட்டின் மையத்தில் ஒரு ரகசிய கூட்டம் நடந்தது. எல்லா விலங்குகளும் சிங்கத்தை நிறுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கூட்டத்தில் எல்லோருமே மிகவும் கவலையோட இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு தீர்வுக்காக யோசிக்க ஆரம்பித்த நேரத்தில் அந்த குழுவில் இருந்த ஒரு புத்திசாலி நரி மெதுவாக இருந்தான். அவன் சற்றும் பயம் இல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சான். நண்பர்களே, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சிங்கம் நம்ம தேடி வேட்டையாடி கொள்வதுக்கு பதிலாக தினமும் ஒரு விலங்க அவனிடம் அனுப்புவோம். அவன் மகிழ்ச்சியா இருப்பான், நான் பயமின்றி வாழலாம். அந்த நரிய யோசனை கேட்டதும் விலங்குகளுக்குள் ஒரு சின்ன நம்பிக்கை தோன்றியது. அந்த யோசனையை கேட்டவுடன் எல்லோரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அந்த நரி தன்னோட யோசனையை நேராக சிங்கத்திடம் போய் சொல்லினான். சிங்கமும் ஒரு நிமிஷம் யோசிச்சதுக்கு அப்புறம் சரின்னு ஒப்புக்கொண்டா. அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு தானாகவே சிங்கம் இருக்கும் குகைக்கு அனுப்பப்பட ஆரம்பிச்சுது. சிங்கம் தன் குகைக்குள்ளே நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உட்கார்ந்து தினமும் ஒரு விலங்கிய சாப்பிட ஆரம்பிச்சான். வேட்டையாடணும் என்ற தேவையே இல்ல, விலங்குகள் தானே வந்துச்சு. அது சிங்கத்துக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது. பயத்தில் மூழ்கிய அந்த காட்டில் யாரும் சிங்கத்தை எதிர்த்து பேச துணியவில்லை. சிங்கம் மட்டும் அசராத அரசன் மாதிரி சூரியன் போல் பொலிவுடன் வாழ்ந்துண்டிருந்தது. அந்த நாள் ஒரு குட்டி முயலுக்கான நேரம் இது. முயல் சிறியவன்தான், ஆனாலும் ரொம்ப புத்திசாலி. முயல் சும்மா கைகட்டி நிற்கவில்லை. ஒரு அழுத்தமான யோசனையை திட்டமா முழுமையா தயாரித்து வச்சிருந்தான். அந்த திட்டம் தயாரானவுடன் முயல் தைரியமா கிளம்பி சிங்கம் இருக்கும் குகையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஆனா ஒரு விஷயம் நடந்துச்சு. முயல் லேட்டா தான் போனான். முயல் லேட்டா சிங்கம் இருக்கும் குகையை நோக்கி வந்ததும் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கம் ஏற்கனவே கோபத்துல முயலை பார்த்ததும் அந்த கோபம் வெடிச்சு வெளியே வந்துச்சு. நீ இவ்வளவு லேட்டா வந்ததால இப்ப யார வேண்டுமானாலும் சாப்பிட போறேன். முயல் அசையவே இல்ல, கண்ணில் பயமே இல்ல. அவன் மகாராஜா, நான் லேட்டா வந்தது என் தவறுதான். ஆனா தயவு செய்து என்னாச்சுன்னு ஒரு முறை கேளுங்க, அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுங்க. நான் முன்பே வரேன்னு நினைச்சேன் மகாராஜா. ஆனா பாதி வழியில ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வேறொரு சிங்கம், அதுவும் ரொம்ப பெருசா பேச ஆரம்பிச்சான். நான் அந்த சிங்கத்துக்கே சொன்னேன், இந்த காட்டுக்கு ஒரே ஒரு ராஜா இருக்காரு, நம்ம சிங்கம்தான். ஆனா அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன அவமானப்படுத்தினானா? முயல் அசையவே இல்ல, கண்ணில் பயமே இல்ல. அவன் சிங்கத்தை நேரா பார்த்து கொண்டு பேசினான். முயல் நிதானமா பேச ஆரம்பிச்சான். அவனோட வார்த்தைகள் நேரம் கொடுத்து யோசிச்சது போல இருந்துச்சு. சிங்கத்துக்கு புரியாம மெல்ல ஏமாற்றத்தோட ஒரு பிளான் நடக்க ஆரம்பிச்சு. அவன் எங்க இருக்கான்? இப்போவே போய் அவனை பிரிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயலை பின்தொடர்ந்த சிங்கம். அவருக்கு புரியல, அதுதான் முயலின திட்டம். முயல் சிங்கத்தை காட்டுக்குள்ளே கொண்டு சென்றான், ஒரு சுத்தமான அமைதியான பாதையில். முதலில் சிங்கம் நம்பல, ஆனா முயல் நிம்மதியோட முன்னாடி நடந்து கொண்டே போனான். தெளிவில்லாத இடத்துல ஒரு பழைய கிணறு, அதுதான் முயலோட முடிவு கட்டம். அவ சிங்கத்தை கிணற்றுக்கு முன் நிறுத்தினான். மகாராஜா, அந்த சிங்கம் இங்கதான் இருக்கான், கிணற்றுக்குள்ள ஒளிஞ்சிருக்கான். சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அது என்ன பார்த்தது தெரியுமா? தன்னை போலவே ஒரு சிங்கம், அவனுடைய பிரதிபலிப்பு. ஆனால் சிங்கம் அது உண்மையானது என்று நினைத்தது. அதுதான் அந்த சிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு சிங்கம் முழு கோபத்தோட கிணற்றுக்குள்ள பாய்ந்து விட்டான். பெரிய சத்தத்துடன் தண்ணீரில் விழுந்தான். அவன் கதையின் முடிவே இதுதான். முயல் கிணற்றின் ஓரம் நின்று பார்த்தான். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, ஒரு புன்னகை மட்டும். அவனுக்கு தெரியும், காட்டில் சுதந்திரம் திரும்பிவிட்டது. உடல் வலிமை இல்லாதவர்களும் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அறிவும் தைரியமும் இருந்தால் சிங்கத்தை கூட ஏமாற்றலாம். நம் முயல் அதற்கு ஒரு உதாரணம். நம் புத்திசாலித்தனத்தை நம்புங்கள், அதுதான் நம் பலம். உங்களுக்கு அறிவும் தைரியமும் இருந்தால் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.